2018ஆம் ஆண்டு போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது தனபாலன் எனும் வர்த்தகர் மரணமுற்றதற்காக அவரின் குடும்பத்துக்கு 1.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்குமாறு போலீஸ் படையும் அரசாங்கமும் உத்தரவிடப்பட்டுள்ளன. அவரின் மனைவி வி சாந்தி மற்றும் மாமனார் பி வைத்தியன் இருவருக்கும் கவனக்குறைவுக்கான பொது இழப்பீடாக 5 லட்சம் ரிங்கிட், அனுபவித்த வலி வேதனைக்காக இழப்பீடாக 2 லட்சம் ரிங்கிட், உயிர் இழப்புக்காக 30,000 ரிங்கிட், வாழ்க்கை பொறுப்புக்கான இழப்பீடாக 4,14,000 ரிங்கிட் மற்றும் இறுதிச் சடங்கு செலவுக்கான சிறப்பு இழப்பீடாக 10,000 ரிங்கிட் வழங்க ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குடும்பத்துக்கு மொத்த இழப்பீடும் தரப்படும் வரை தனபாலன் இறந்து கிடந்த நாளான 2018 ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து கணக்கிட்டு ஆண்டுக்கு 5 விழுக்காடு வட்டியை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவித்தார். வாதி தரப்புக்கு செலவு தொகையாக 7,000 ரிங்கிட் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. திட்டமிடப்பட்ட குற்றச்செயல் கும்பல் நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேகத்தில் 2018 மார்ச் 29ஆம் தேதி சொஸ்மா சட்டத்தின் கீழ் தனபாலன் தடுத்து வைக்கப்பட்டார். இந்நிலையில் ஏப்ரல் 17ஆம் தேதி இரவு ஷா ஆலம் போலீஸ் தலைமையகத்தில் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்தார். இதையடுத்து பணியில் அலட்சியமாகவும் முறைகேடாகவும் இருந்ததாக கூறி சாந்தியும் அவரின் தந்தையும் 2021ஆம் ஆண்டு 11 போலீஸ்காரர்கள் தேசிய போலீஸ் படை தலைவர் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்தனர். 2022இல் உயர் நீதிமன்றம் அவ்வழக்கை தள்ளுபடி செய்த நிலையில் போலீசின் கவனக்குறைவே தனபாலனின் மரணத்துக்கு காரணம் என தீர்ப்பளித்து 2023இல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அக்குடும்பத்துக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றம் சென்ற போலீசும் அரசாங்கமும் கடந்த ஆண்டு அம்முயற்சியில் தோல்வி கண்டன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.